ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு ஏபிடியான ஒரு சூப்பர்பான ஒரு பாடி வாஷ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இவ்வளோ தூரத்துக்கு புகழும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பாடி வாஷ் வந்து 800 ml ஃப்ரம் டவ் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா இட்ஸ் 590 விச் மீன்ஸ் 600 rupees. பட் நான் இதை வந்து 350 ஆஃபருக்கு நான் வாங்கினேன். அண்ட் எக்ஸ்பைரி டேட் கூட எக்கச்சக்கமாக தாராளமாக இருக்குது. ஸோ வந்து 800 ml நான் இவ்வளோத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இட்ஸ் சூப்பர் ஹைட்ரேட்டட், ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்மெல்லு, கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்குது. லேதர் சூப்பராக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாடி ஆக்னே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இது க்யூர் பண்ணுமானா இல்லை, ஜஸ்ட் லைக் ரிஃப்ரெஷிங் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் இது வந்து சல்ஃபைட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான, ஆனால் 24 hours நரேஷிங் ஸ்கின்னுக்கெலாம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட் தான். ஜஸ்ட் ஆக்ட் லைக் எ சோப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இன்னொன்று எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் டவ் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் பிஹெச் லெவல் டெஸ்டிங் எல்லாமே டவ் வந்து கிராஸ் ஆகி தான் வந்திருக்கும், விச் வாஸ் குட் ஃபார் யுவர் ஸ்கின் அப்படிங்கிறதுல நான் வந்து டேம் ஷுர். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல வந்து வருத்தமே பட மாட்டேன். ஸோ எஸ், ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பெசன்ட் நகரில் இருக்கிற தி சாண்டீஸ் ஷாப் தெரியும். ஸோ விச் இஸ் தட் ஆப்போசிட் டு தட் பீச். ஸோ அந்த அந்த ஷாப் கொஞ்சம் ஃபேமஸான ஷாப் தான், த சாண்டீஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த ஷாப்புக்கு வந்து நான் சாப்பிட போயிருந்தேன். ஸோ அந்த ஷாப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், குட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஷாப்புக்கு வந்து ஒரு கப்புள்ஸ் வந்திருந்தாங்க, விச் மீன்ஸ் வெரி வெரி குட் லுக்கிங் கேர்ள் அண்ட் ஒன் காய். ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சினாரியோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் வந்தார். ஸோ இந்த ஊசிமணி பாசிமணிலாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு வந்து 2 ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருங்க, நான் வந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார், பேயும் பண்ணிவிட்டு. ஸோ அந்த பசங்க வந்து அந்த லைட் விற்பாங்கல்ல, அந்த பாட்டிலில் எல்இடி லைட்ஸ் வச்சு, ஸோ அதை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து உள்ள இடம் கிடைக்கல, வெளியே தான் இடம் கிடச்சிது. ஸோ உள்ளே வந்து ஏசி, வெளியே வந்து இட்ஸ் நேச்சுரல் ஏர். ஸோ அவள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ that guy came and talked to that manager like நாங்கள் வந்து உள்ளே வரோம், அந்த 2 பசங்களையும் வெளியே போக சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாரு. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீட்டாக அந்த பசங்களை 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் வெளியே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ பிக் டீல், தட் இஸ் ஆல்சோ வெரி பிக் டீல். பட் அது என்னோட மனசை வந்து அவ்வளோ தூரத்துக்கு அஃபெண்ட் பண்ணல. அண்ட் செகண்ட் வாட் ஷீ இஸ் கன்ஃபஸிங் லைக், அவங்க உட்கார்ந்த டேபிள்லேயும் சேர்லேயும் நான் உட்கார மாட்டேன், ஸோ வேறு சேர் போட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனும் வெக்கமே இல்லாமல் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறான். அவங்களும் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ விச் இஸ் ரியலி ரியலி வெரி வெரி ஹர்ட்ஃபுல். ஸோ இந்த காலத்துலேயும் நம்ம வந்து தீண்டாமையை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராசஸிங்கில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்துல சாப்பிடவே பிடிக்கல. So I'm just immediately went out from that hotel. So I don't know why you people are encouraging that. The manager adu சொல்லியிருந்திருக்கலாம், why that boyfriend doesn't speak out has. எனக்கு முடியலை. எனக்கு எப்படி இந்த மாதிரி என்னெல்லாம் அந்த பொண்ணு மனசில் வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த பையன் why he's encouraging this type of things எனக்கு தெரியல. And why that manager also doesn't give any oppose to this எனக்கு தெரியல. சீரியஸாக எனக்கு தெரியல. Why the people, what the people are thinking about, they are a privileged people. Okay, fine, now you are in a privileged society or in a privileged family, everything is fine and fair in your game, but don't disrespect others. Okay, so நீங்கள் வந்து ஒரு காமனாக ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் ஃபோரம் ஃபார் எவ்ரி ஒன். எவனாலும் வரலாம், அவன் பக்கத்தில் யாருனாலும் வந்து உட்காரலாம். ஸோ அவன் உட்கார்ந்த சேரை மாற்றி போட்டால் கூட பரவாயில்ல கைஸ். அந்த டேபிள் அந்த பசங்க எதுவுமே பண்ணல, டேபிளை கூட அவள் மாற்றி போடுறா. ஸோ ஐ டோன்ட் நோ வை தீஸ் பீப்புள் ஆர் டூயிங் லைக் திஸ். ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க. ஸோ என்னோடய சேனலை அவங்க பார்ப்பாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய சேனலில் பார்க்குற நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. You have to be a moral to everyone. Okay, so keep that in mind, keep smile,
growing big. So thank you so much for watching my channel. Okay, I'm forgot to give the review of this body wash. So I'm already told you guys it's 8.5 out of 10. Such a good one. It's okay. Thank you so much. Bye.